بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحابه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: يا أيها الملأ أفتوني في رؤيا إن كنتم للرؤيا تعبرون. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: لا تسألوا الناس شيئا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹு தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்றும் உரித்தாகட்டுமாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனித வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகளில் இருந்து பெரிய பிரச்சனைகளை வரை மனிதன் அவர்களுடைய நிலைக்கு தகுந்தார் போல் சந்திக்கிறார்கள். பிரச்சனையே இல்லாம உலகத்துல வாழ்ற மனுஷன் உலகத்துல யாருமே கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்து நம் வரை இல்லை கியாமத்து நாள் வரை பிரச்சனையே இல்லைன்னு யாருமே இல்லை. ஏதேனும் ஒரு வகையில ஒரு பிரச்சனை வரத்தான் செய்யும். தமிழ்ல பழமொழி சொல்லுவாங்களா இல்லையா? மூக்கு இருக்கிற வரைக்கும் சளி இருக்கும். அந்த மாதிரி வாழ்நாள் முழுவதும் கபருக்கு போற வரைக்கும் இல்ல, சொர்க்கம் போற வரைக்கும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். இந்த பிரச்சனையை எப்படி நாம தீர்வு காண்றது? வந்த பிரச்சனையை நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு நிறைய மன உளைச்சல் ஏற்படும். மனம் பாதிக்கப்படும் பொழுது உடல் பாதிக்கப்படும். உடல் பாதிக்கப்படும் பொழுது நோய் நோக்காடு அப்படின்னு வரும். அதன் மூலமாக புதுசா மனைவி மக்களுக்கு பிரச்சனை உருவாகும். இப்ப பிரச்சனையை உருவாக்கி விட்டுரும். மார்க்கு அதுக்கு என்ன வழி சொல்லுது? எந்த பிரச்சனை வந்தாலும் அதற்கான ஒரு தீர்வு இருக்குது. அந்த தீர்வை நீ கொஞ்சம் யோசிச்சு பார். அல்ல உனக்கு தெரியலையா? தெரிஞ்ச மக்கள்கிட்ட போய் பிரச்சனையை சொல்லி தீர்வு காணு. உலகத்துல எந்த பிரச்சனையா இருந்தாலும் தீர்வு இல்லாத பிரச்சனை இல்லை. அதாவது பூட்டை கண்டுபிடிக்கிறவனா சாவியையும் கண்டுபிடிக்கிறான் இல்லையா? பூட்டு கண்டுபிடிச்சாச்சு, சாவி இல்லைன்னா அந்த பூட்டுக்கே பலன் இல்லை. அப்ப பிரச்சனைக்கு தீர்வு இருந்தானா அந்த பிரச்சனைக்கு ஏதேனும் ஒரு வகையில அவனுக்கு நிம்மதியை தரும். இப்படி எல்லா வகையிலும் பிரச்சனை இருக்கு, தீர்வும் இருக்கு. அதை கொஞ்சம் ஆலோசனை பண்ணி யோசிச்சு செஞ்சாலே பிரச்சனை சாதாரணம் ஆயிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார், உலகத்துல அல்லாஹ் தஆலா அவனால் இறக்கப்பட்டதுதான் எல்லா நோயும். அந்த நோயை இறக்கிறதுக்கு முன்னாடி, பிரச்சனைன்னு சொல்ற நோயை இறக்கிறதுக்கு முன்னாடி தீர்வுங்கிற குணத்தை ஷிஃபாவா அல்லாஹ் இறக்கிடுவானா. அந்த அடிப்படையில பார்த்தோம்னா எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கு. நாம கண்டுபிடிக்கிறது வேணும்னா கொஞ்சம் கால தாமதம் ஆகலாம். இன்னைக்கு சில பேர் சொல்றாங்க, அதாவது கேன்சருக்கு மருந்து இல்லை, எய்ட்ஸுக்கு மருந்து இல்லை. அந்த வார்த்தை முதல்ல தப்பு. கேன்சர் ஒரு நோய்னா அதுக்கு மருந்து இருக்கும், அந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்கும். எய்ட்ஸ் ஒரு நோய்னா அதுக்கு மருந்து இருக்கும், அதற்கு ஒரு தீர்வு இருக்கும். பிரச்சனைக்கு தீர்வு இல்லாம அல்லாஹ்வுல எதையுமே உண்டாக்குறது இல்ல. இது குர்ஆன் சொல்லுது, குர்ஆனுடைய வசனங்கள் சொல்லுது. எந்த பிரச்சனையாலும் தீர்வு உண்டு. அல்லாஹ் தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு சொல்றான். குறிப்பா அஹ்ஸனுல் கஸஸ் அப்படிங்கிறது குர்ஆன்ல நிறைய வரலாறு சொன்னாலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு தான் குறிப்பிட்டு சொல்றான் அல்லாஹ். அழகான வரலாறு, அழகிய சரித்திரம் அப்படின்னு
கிட்டத்தட்ட ஒரு 23 நபிமார்கள் 24 நபிமார்கள் சொன்னாலும் கூட, சில இறை நேசர்களை பற்றி அல்லாஹ் சொன்னாலும் கூட, இவர் வரலாறத்தான் அழகான வரலாறுன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். சூரா யூசுப் ஒரு வித்தியாசமான சூறாங்க. ஒவ்வொரு வசனங்களும் மனிதனுக்கு நிறைய பாடங்களை கற்றுத் தருகிறது. அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனமும் ஆழமான அற்புதமான கருத்துக்களை தரக்கூடிய இப்படி ஒரு வசனம் அதிலே வருகிறது. அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஒரு அரசர் அவர் கனவு காண்றார். என்ன கனவுன்னு கேட்டா, நல்ல பருத்த செழிப்பா இருக்கிற ஒரு 7 மாடுகளை நோஞ்சானான 7 மாடு அடிச்சு வீழ்த்திருது. ஒரு வித்தியாசமான கனவு. பலமான மாட்டை நோஞ்சா மாடு அடிச்சு வீழ்த்திருது. 7 மாடு, இந்த 7 மாடு அடிச்சு காலி பண்ணிருது. இப்படி ஒரு வித்தியாசமான கனவு. இந்த கனவுக்கு யாருக்குப்பா விளக்கம் சொல்லுவான்னு கேட்டு பாக்குறாங்க. யாரும் விளக்கம் சொல்ற மாதிரி தெரியல. அப்ப மக்கள் சொன்னாங்க, சிறையில ஒருத்தர் இருக்காரு, கனவுக்கு ரொம்ப தெளிவா விளக்கம் சொல்றவரு, அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவர் அழகா விளக்கம் சொல்லுவாரு அப்படின்னு அவருக்கு சொல்லப்பட்டது. அல்லாஹ் இததான் குர்ஆன்ல இப்படி பதிவு செய்திருக்கிறான். அந்த மன்னர் சொன்னார், யா அய்யுல் மலஉ, என்னுடைய பிரதானிகளே, அஃப்தூனி ஃபி ருயா, நான் ஒரு கனவு காண்கிறேன்ப்பா, இன் குன்தும் லிருயா தஅபுரூன், உங்களுக்கு யாருக்கே இந்த கனவுக்கு விளக்கம் சொல்ற ஆள் இருந்தா அந்த விளக்கத்தை சொல்லுங்க அப்படின்னு அவர் கேட்கிறார். உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவு போய் அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வேற ஒண்ணும் இல்ல, 7 வருஷம் இனிமே இந்த நாட்டுல செழிப்பா விவசாயம் இருக்கும். அடுத்து ஒரு 7 வருஷம் வரும், மொத்த விவசாயமும் காணா போயிடும், பஞ்சம் தலைவரிச்சு ஆடும், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலை வந்துடும். அதனால அல்லாஹ் உங்களுக்கு அறிவிச்சு தந்திருக்கிறான். எந்த அளவுன்னு கேட்டீங்கன்னா, எப்படி பஞ்ச காலத்துல அந்த பிரச்சனைய சால்வ் பண்றது, தீர்க்கிறதுங்கிற மதிநுட்பம் என்கிட்ட இருக்கு. என்னை விடுதலை பண்ணுங்க, விடுதலை பண்ணி வேளாண்மை துறையினுடைய அமைச்சராக எனக்கு பொறுப்பு கொடுங்க, பஞ்சமான காலத்தை நான் சமாளிக்கிற சக்தி ரப்பு எனக்கு தந்திருக்கான்னு சொன்ன பிறகு அதே மாதிரி கொடுக்கப்பட்டு பஞ்சகாலம் வந்தது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த 7 வருடங்களை பஞ்சகாலத்தை சமாளித்தார்கள் என்பதாக குர்ஆன் பதிவு செய்திருக்கிறது. இப்ப எந்த பிரச்சனை வந்தாலும் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்கு அப்படிங்கிற செய்திய இந்த ஒரு அரை வரி பதில் சொல்லுதா இல்லையா? அந்த கனவு கண்டாரு, அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை தான், அந்த பிரச்சனை தீர்வு செய்யறதுக்கு, அதை இல்லாம ஆக்குறதுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வழி சொன்னாங்க. அதை தீர்த்தும் முடிச்சாங்களா இல்லையா? வாழ்க்கையில மன்னருக்கு இல்ல, ஆளுபவர்களும் ஆளப்படுபவர்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வருகிறது, அதுக்கான தீர்வுகளையும் அல்லாஹ் தஆலா சொல்லி தந்திருக்கிறான். இஸ்லாம்ங்கிற மார்க்கம் இருக்குது, சில விஷயத்தை செய்யாதேன்னு சொல்லும், சொல்லிட்டு அப்படியே கடந்து போகாதுங்க. ஏன் செய்யக்கூடாது, சரி வேற எதை செய்யறது, அதுக்கும் வழி சொல்லும். நீங்க இஸ்லாத்தை மட்டும் எந்த வகையில நீங்க திருப்பி பார்த்தாலும் அதுக்கு பதில் சொல்லும். எந்த தீர்வை கொண்டு போய் இஸ்லாத்தை முன்னாடி வச்சாலும் அந்த தீர்வுக்கு, அந்த பிரச்சனைக்கு எல்லா வகையான தீர்வையும் சொல்லி கொடுக்கிற மார்க்கம். அதனாலதான் இஸ்லாத்தை நோக்கி ஆயிரக்கணக்கானவர்கள், லட்சக்கணக்கானோர் தினந்தோறும் இஸ்லாத்தை நோக்கி படையெடுத்து வருகிறார்கள், இஸ்லாத்திற்கு உள்ளே சங்கமமாகி கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கம் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு சொல்லுது. அதிலும் குறிப்பாக குர்ஆன் ஷரீஃப், அதிலும் குறிப்பாக நபியர்கள் சொல்லி அந்த நபிமொழிகள் எல்லாம் நிறைய விஷயங்களுக்கு தீர்வு சொல்லி இருக்கு. புகாரில இப்படி ஒரு நபிமொழி பதிவு செய்யப்பட்டது. ஹைபருடைய பகுதிக்கு ஒருத்தர கவர்னர், ஆட்சியாளராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நியமிச்சாங்க. அந்த நியமிச்ச அந்த ஆட்சியாளர் கொஞ்ச காலத்துக்கு பிறகு ஹைபர்ல இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பு கொண்டாந்து கொடுத்தார். உயர் ரகமான பேரிச்சம்பழம், நல்ல தரமான பேரிச்சம்பழம், குவாலிட்டியான பேரிச்சம்பழத்தை கொண்டாந்து கொடுக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அக்குல்லு தம்ரின் ஹைபர் ஹாகதா, எப்பா ஹைபர் பகுதியில விளையிற எல்லா பேரிச்சம்பழமும் இவ்வளவு தரமா இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. இவ்வளவு தரமா இருக்குமான்னு கேட்டாங்க. அப்போ அந்த தோழர் சொன்னாரு, இல்ல இல்ல அப்படி இல்ல, ஹைபர்ல நல்ல பழமும் விளையுது, கொஞ்சம் தரமில்லாத பழமும் விளையுது, நீங்க இறை தூதர், உங்களுக்கு கண்ணியமான ஒரு உயர்ந்த பொருளை கொண்டு வர நான் முடிவு பண்ணி நாங்க என்ன பண்ணணும்னு கேட்டா, மட்டமான 2 கிலோ பேரிச்சம்பழத்தை கொண்டு போய் ஒருத்தட்ட கொடுத்துட்டு ரொம்ப தரமான 1 கிலோ பேரிச்சம்பழத்தை வாங்கிட்டு வர்றோம், இது எங்கள்கிட்ட பழக்கம் இருக்கு. அந்த மாதிரி மட்டமான பேரிச்சம்பழத்தை கொடுத்துட்டு, நிறைய கொடுத்துட்டு, தரமான பேரிச்சம்பழத்தை கொஞ்சம் வாங்கியாந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு அந்த தோழர் சொன்னார்.
அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லா தஃஅல், இனிமே இப்படி செய்யாத, இனிமே இப்படி செய்யாத. அதாவது இதுக்கு பேரு தான் வட்டி, இதுக்கு பேரு தான் வட்டி. அதாவது தரமில்லாத 2 பொருளை கொடுத்துட்டு அதே அளவுல 2 கிலோ கொடுத்துட்டு 1 கிலோ நீ வாங்கினா இது வட்டிக்கு வாங்கின மாதிரி ஆயிடும். லா தஃஅல், இனிமேல் இப்படி எல்லாம் செய்ய வேண்டாம். வேற எப்படி செய்யணும்? அதாவது ஒரு விஷயத்தை செய்யாதேன்னு சொன்னா செய்யறதுக்கு வழிகாட்டணுமா இல்லையா? அதுதானே இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு கூட. செய்யாதேன்னு நாங்க இப்படிதான் புழங்கிட்டு இருக்கிறோம், நீங்க செய்யாதேன்னு சொல்லிட்டீங்க, வேற எப்படி நாங்க செய்யறது, எப்படி பண்ட மாற்ற முறை பண்ணிக்கிறது அப்படின்னு அந்த தோழனுடைய கேள்வி நிலைப்பாடாக இருந்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிஇல் ஜம்அ பித்தராஹிமி, அதாவது உன்கிட்ட இருக்கிற மட்டமான எல்லாத்தையும் வித்து காசாக்கு. முதல்ல காசு வாங்கிரு. எத்தனை கிலோ இருந்தாலும் 5 கிலோ 10 கிலோ எத்தனை கிலோ இருந்தாலும் மட்டமான பேரிச்சம்பழம் மட்டமான உணவு பொருளை கொண்டு போய் கூடு கடையில கொடுத்துட்டு அவர்கிட்ட காசை வாங்கு. அந்த காசை வாங்கிக்கிட்டு அந்த காசை வாங்கி கொண்டு போய் உயர்தரமான பழத்தை வாங்கியாந்து கொடு. இது ஹலாலா போயிடுச்சா இல்லையா? நேரா பழத்துக்கு பழம். பண்ட மாற்ற முறையில இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டா, 2 கிலோ அரிசியை மட்டமான அரிசியை கொடுத்துட்டு 1 கிலோ அரிசி வாங்கினா அதுக்கு பேரு ஹராம், அதுக்கு பேரு வட்டி. பண்ட மாற்ற முறையில ஒரே இனத்தை நிறைய கொடுத்துட்டு அதுல உயர்வானதை கொஞ்சம் கம்மியா வாங்கினா அதுக்கு பேரு ஹராம், அதுக்கு பேரு வட்டி. அப்ப அதுக்கு மாற்றம் என்ன? மட்டமானதை முதல்ல வித்து காசாக்கி அந்த காசை கொண்டு உயர்தரமான பொருள் வாங்கினா ஹலால் ஆயிடுச்சு. அப்போ ஹராமை ஹலால் ஆக்குவதற்கு நபி அவர்கள் இப்படி ஒரு முகாந்திரத்தை சொல்லி தருகிறார்கள். உங்க பழக்கத்துல இப்படி இருக்கா, இது மாத்திக்க, அந்த பழக்கத்தை அப்படியே செய்யாத. இன்னைக்கு நம்ம கூட சொல்றோமா இல்லையா, இந்த அதாவது அடகு வைக்கிறதுக்கு போவாத, உனக்கு கஷ்டம், வீட்டுல நகை இருக்கு, மனைவி வீட்டு நகை, பிள்ளை வீட்டு நகை, அல்லது நீனே சேர்த்து வச்ச நகை இருக்கு, அதை கொண்டு அடகு வச்சு அதை வட்டியில போய் விழுந்து அதை வாங்கி நீ தொழில் பண்ணி அல்லது ஏதேனும் பிரச்சனையை தீர்க்கலாம்னு நினைச்சா அது தீரவே தீராது. ஹராமுல போய் தீர்வு காணவே முடியாத மனுஷனால. வட்டிக்கு தொழில் தொடங்கினவன் லாஸ்ட் வரைக்கும் வட்டி கட்டிக்கிட்டே தான் இருப்பான், அதுல எந்த மாற்றத்தையும் பார்க்க முடியாது. வட்டிக்கு வாங்கி எதுவுமே பிசினஸ் ஆரம்பிச்சேன், அவன் பிசினஸ் தோல்வி அடையும் அல்லது பறக்கத்து இல்லாம வரவுக்கு செலவுக்குமே பிரச்சனையா ஓடிக்கிட்டு இருக்கும். அப்ப என்ன செய்யணும்? அடகு வைக்காத. அடகு வைக்க வேற என்ன வழி? வித்துடு. உடனே வித்துட்டு அதுக்கு தோதுவான முறையில வசதி வரும்போது மீண்டும் அந்த பொருளை வாங்கிக்கலாமா இல்லையா? அப்ப அடகு கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணமே அதுக்குள்ள வட்டிங்கிற ஒண்ணு இருக்கு. வட்டி உன் வாழ்க்கையில வந்துட்டா பறக்கத்து இல்லாம போயிருமே. இந்த லீஸுக்கு வீடு வாடகை விடுறாங்களே, அதுவும் அந்த தரம் தான், அதுவும் அந்த தரம் தான். அடகு வைக்கிறது எப்படி ஹராமோ, லீஸுக்கு விடுறதும் லீஸுக்கு வாங்குறதும் ஹராம் தான். அதுக்கு மாற்று வழி நீங்க வாடகைக்கு போறது மட்டும்தான். பெரிய வசதியா இல்லாட்டும் கொஞ்சம் மாத்தி கொஞ்சம் வசதி கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு போறதுதான் அதுக்கு அழகான தீர்வை தவிர வட்டி தான் தீர்வுன்னு நினைச்சா அந்த தீர்வு தீர்வாகவே இருக்காது. இதெல்லாம் மார்க்க நமக்கு தெளிவான நிலைப்பாடாக சொல்லி தரத பார்க்கலாம். இஸ்லாத்துல பிச்சை எடுக்கிறது ஹராமுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, லா தஸ்அலுன் நாஸ ஷையா, மக்கள்கிட்ட எதையும் யாசகம் பிச்சை எடுக்காத. அந்த பிச்சைங்கிறது எந்த இடத்துல போய் கேட்டாலும் தான், எந்த இடத்துல போய் கேட்டாலும் பிச்சை எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது பொதுவான ஒரு நிலை. ஆனா சிலருக்கு கூடும் சிலருக்கு கூடாத நிறைய சட்டங்கள் இருக்குன்னு வைங்களேன். ஒரு தோழர் வர்றார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலுல்லாஹ் எனக்கு ஏதாவது தாங்கன்னு கேட்கிறார். ரசூலுல்லாஹ் அவரை ஏற இறங்க பாக்குறாங்க. பார்த்துட்டு அவரை பார்த்து சொன்னாங்க, அதாவது அமாஃபி பைத்திக ஷையுன், எப்ப உன் வீட்டுல ஏதாவது வச்சிருக்கிறியா, ஏதாவது பயன்படுற பொருள் மாதிரின்னு கேட்டான். உடனே அந்த தோழர் சார், ஆமா வீட்டுல 2 பொருள் தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. பொத்திக்கிறதுக்கு ஒரு போர்வை இருக்கு, அப்பப்ப மெத்தி குடிக்கிறதுக்கு ஒரு குவளை இருக்கு, ஒரு ஜக்கு இருக்கு. இது 2 மட்டும்தான் எங்க வீட்டுல பொருளாவே இருக்கு, வேற எதுவுமே இல்லை. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், அதனாலதான் உங்களுடைய யாசகம் கேட்டு வந்தேன் அப்படின்னு அந்த தோழர் சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு எடுத்த எடுப்புலயே அவரை பார்த்து, நீ யாசகம் பண்றது ஹராமு, கேட்காத அப்படி இப்படின்னு சொல்லல. அவருக்கு பிரச்சனை, வீட்டுல காசு பணம் இல்ல, வெளியேன்னு ரசூலாட்ட வந்துட்டாரு. ரசூல்லா உடனே சட்டம் சொல்லி அவரை விரட்டி விடல. அந்த பிரச்சனைக்கு ஒரு அழகான தீர்வு அவர் ஏத்துக்கிற மாதிரியே சொன்னாங்க. அதுதான் கவனிக்கணும். அவரும் அதை ஏத்துக்கிட்டார், அந்த தீர்வு சரிங்கிற மாதிரி. உடனே ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அந்த 2 பொருளை வீட்டுல இருந்து எடுத்துட்டு வா, தீனி பிஹிமா, அது 2ஐயும் நம்மகிட்ட கொண்டுட்டு வா முதல்ல. நேரா ஓடுனாரு, வீட்டுல இருக்க அந்த போர்வை அந்த குவளை 2ஐயும் கொண்டாந்து ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்துட்டார். ரசூலுல்லாஹ் பெரிய சஹாபாக்கள் சபையில கேட்டாங்க,
அதாவது இந்த ரெண்டு பொருளை யாராவது விலை கொடுத்து வாங்கிருக்கீங்களா அப்படின்னு கேட்டான். ஒரு தோழர் எந்திரிச்சாரு, இந்த போர்வை இந்த குவளை ஒரு திருகம் தர்றேன், ஒரு வெள்ளிக்காசு தர்றேன், யார சொல்ல கொடுத்துருங்க. அப்ப ரசூலா சொன்னாங்க, எப்பா இது ஒண்ணுதானா கேட்கறது, ஒரு ரூபாய்க்கா? இல்ல இல்ல, கொஞ்சம் நான் கூட விலையை எதிர்பார்க்கிறேன், ஒரு ஒண்ணுக்கு மேற்பட்ட திருகத்தை எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு உடனே இன்னொரு தோழர் எந்திரிச்சார். அப்ப அவர் சொன்னார், யார சொன்னா, நான் 2 திருகத்துக்கு வாங்கிக்கிறேன், அது 2ஐயும் தந்துருங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடி அதை கொடுக்கப்பட்டு ரசூலாட்ட 2 வந்துருச்சு, 2 திருகம் கொடுக்கப்பட்டாச்சு. அந்த யாசகம் கேட்டு வந்தாரா இல்லையா, அவர் பொருள் தானே வித்திருக்கிறாங்க, அவரை கூப்பிட்டாங்க, இந்த 2 வெள்ளிக்காசையும் வச்சுக்க, ஒரு வெள்ளிக்காசுக்கு கடையில போய் வீட்டுக்கு தேவையான ஓரளவு ஜாமான வாங்கி கொண்டு போய் கொண்டாடு விலைக்கு கொடுத்துரு, இன்னொரு வெள்ளிக்காசுக்கு அழகான கோடாரி ஒண்ணு வாங்கிக்கிட்டு வாழ்ந்தாங்க, கோடாரி மரவெற்ற கோடாரி ஒண்ணு வாங்கிட்டு வாழ்ந்தாங்க. அவர் நேரா போய் ஒரு திருவத்துக்கு சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு கொடுத்துட்டாரு, இன்னொரு திருவத்துக்கு கோடாரி வாங்கிட்டு வந்தாரு, நேரா ரசூல்லாட்ட வந்தாரு. ரசூல்லா தன்னுடைய பரக்கத்தான கையில அந்த கோடாரிக்கு மரத்தாலான ஒரு புடிய போட்டு கொடுத்து, இந்த கோடாரிய வச்சு நீ மரங்களை வெட்டி அதை வித்து காசாக்கிக்க, அதன் மூலம் நீ ஒரு வியாபாரம் பண்ணிக்க, ஒரு தொழில் தொடங்கிக்க, ஆனா 15 நாளைக்கு நம்மளை நீ பார்க்கவே கூடாது. உன்னை நான் பள்ளிவாசல்ல தொழுது நேரத்தை தவிர மற்ற நாள்ல பள்ளிவாசல்ல உன்னை நான் 15 நாளைக்கு பார்க்க கூடாது, டேட்டையும் சொல்லிட்டாங்க. 15 நாளைக்கு நம்ம மூஞ்சிலே முடிச்சிடாத, நேரா போ, வெட்டு, சம்பாரி, அதன் பிறகு நம்மள பார்க்கலாம் பெருமானாசராசன் சொன்னாங்க. 15 நாள் கழிச்சு அவர் வர்றார். 15 நாள் கழிச்சு அவர் வந்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு உன் கையில எவ்வளப்பா இருக்குன்னு கேட்டாங்க. 10 திருகம் 10 வெள்ளிக்காசு இருக்குன்றார். ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி பிச்சை எடுத்தாரா இல்லையா, அவரை இன்னைக்கு ஒரு ஒரு தொழில் பண்ணக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஒரு அழகான தீர்வை சொன்னாங்க. அப்ப 10 திருகத்தை கொண்டாந்து ரசூலாட்ட கொடுத்தார்ல, அந்த 10 திருகத்தை வெள்ளிக்காசு நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஹாதா கைருன் லக, இதுதான் உனக்கு ரொம்ப நல்லது. மின் ஐ தஜி அல் மஸ்அலது, மக்கள்கிட்ட போய் பிச்சை கேட்கிறத விட இப்படி நீ மரம் வெட்டி சம்பாதிக்கிற பத்தியா, இதுதான் சிறப்பான சம்பாத்தியம், அதனால பிச்சை எடுக்காத அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி தான் இன்னைக்கு யாரேனும் பிச்சை எடுக்கிறவங்க பார்த்தா அவங்களுக்கு உடம்பு தெம்பு இருக்கு, தாக்கத்து இருக்கு, நம்மளா கணிச்சோம்னா அவங்களுக்கு 5, 10, 100, 200 கொடுத்து விரட்டி விடுறதை விட, வாங்க தம்பி, என்ன உங்களுக்கு பிரச்சனை, எதுக்கு இந்த பள்ளிவாசல நிக்கிறீங்க, எதுக்கு மக்கள் நடமாடுற இந்த பொது இடத்துல கடைவீதியில நிக்கிறீங்க, எதுக்கு வீட்டுக்கு போய் டோரை தட்டி காசு தாங்க சோற தாங்கன்னு கேட்கிற, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்ப ஒரு பிரச்சனையை சொல்லும் பொழுது நம்மள்ட்ட வசதி வாய்ப்பு இருந்தா அவருக்கு ஒரு சிறு தொழில் செய்யற அளவுக்கு எதையும் கொடுக்கலாமா இல்லையா? ஒரு சிறு தொழில், இங்க வாங்க, உங்களுக்கு எவ்வளவு சிறு தொழில், 10,000 ரூபாய், இந்த 10,000 ரூபாய் வச்சுக்கோங்க, மக்கள்கிட்ட போய் இனிமே யாசகம் பண்ணாதீங்க, அந்த பிரச்சனையை மேலும் மேலும் பிரச்சனை ஆக்காதீங்க. அப்ப என்ன பண்ணலாம், இந்த 10,000 ரூபாய் வச்சு நீங்க பொழைச்சு நல்லபடியா நீங்க யாருக்கேனும் உதவி செய்யற அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறுங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசதி படைத்தவர்களுக்கு கற்றுத் தருகிறார்கள். அப்படி ஒரு நிலையை உண்டாக்கணும். ஒருத்தருக்கு யாசகம் பண்றானா இறக்கப்பட்டு ஒருவேளை சோறு கொடுக்கறது, ஒரு 5, 10 கொடுக்கறது, அதோட அவனை விரட்டி விடுறது, அப்படின்னா வாழ்நாள் முழுக்க பிச்சை எடுத்துட்டு தானே இருப்பான். அப்ப பிச்சை எடுக்காத மட்டும் இஸ்லாம் எப்படி சொல்றது, அவன் எப்படி அந்த ஹதீஸ்களை ஒப்புவிக்கிறது? பிச்சை எடுக்காதேன்னு சொல்றது யாருக்கு? நல்ல உடம்பு தெம்பு இருக்கு, நல்ல எல்லா வகையிலும் இருக்கு, ஆனா பிச்சை எடுக்க அவனுக்கு தான். ஒண்ணுமே பண்ண முடியாது, எந்த வேலையும் பார்க்க முடியாது, கஞ்சி குடிச்சே அவனு நேரத்துக்கு வயிறு பசிக்குது, என்ன பண்ணுவான், அவன் பிச்சை எடுத்தானே ஆவான். அவனை பார்த்து மார்க்கம் சொல்லல, பிச்சை எடுக்காதேன்னு சொல்லல. சொல்றது எல்லாம் யாருக்கு? மாற்று வழி இருக்கும் பொழுது தீர்வு காணுவதற்கு. அந்த தீர்வு காணாம பிரச்சனை இருக்கானே அவனை கூப்பிட்டு பிச்சை எடுக்காதேன்னு சொல்லு. மார்க்கம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குறது. ஒவ்வொரு விஷயத்தை இப்படி அணுகுனா வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை தீர்வு காணுவதற்கு இலகுவான வழிகள் உண்டு. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய அதபுல் முஃபரத்ல இப்படி ஒரு செய்தியை பதிவு செய்து வைத்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் வந்தார், யா ரசூலல்லாஹ், என் பக்கத்து வீட்டுக்காரன் ரொம்ப தொந்தரவு தர்றான், அவன் தொந்தரவு தாங்க முடியல அப்படின்னு சொன்னார். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஓ அவ்வளவு பிரச்சனை பண்றானா, சரி பரவாயில்ல, இத்தலே நீ நேரா வீட்டுக்கு போ, ஃபஅஹ்ரிஜ் மத்தாஅக இல தரீக், உன் வீட்டு ஜாமான பூரா எடுத்துக்கொண்டு தெருவில் வச்சிரு அப்படின்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் எதையும் மறுத்து பேசல. பக்கத்து வீட்டுக்காரன் தொந்தரவு பண்றான்னு சொன்னா வீட்டு ஜாமான பூரா தெருவில் வைக்க சொல்றீங்களே அப்படின்னு கூட ஒரு எதிர்கேள்வி கூட கேட்கல. ரசூலுல்லாஹ் சொன்னா ஏதாவது கரெக்டா இருக்குமா இல்லையா? இவருக்கு பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரன்
தீர்வு தேடி வந்திருக்க போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நேரா வீட்டுக்கு போனாரு, எல்லா ஜாமானையும் புரட்டி கொண்டாந்து தெருவுல வச்சுட்டார். தெருவுல வச்சுட்டோம்னா மக்கள் போறவங்க எல்லாம் கேட்கிறாங்க, மாஷா அல்லாஹ், என்னப்பா இப்படி ஜாமான் எல்லாம் தூக்கி வீட்டு முன்னாடி வச்சிருக்கிற, என்ன பிரச்சனைன்றார். அப்ப மக்கள்கிட்ட கேட்க ஒவ்வொரு ஆட்டையும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. இல்ல, இந்த ஆளு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான், பக்கத்து வீட்டுல வாழ விட மாட்டான், ரசூல்லாட்ட போனேன், ரசூலா பாத்திரத்துக்கு பூரா வெளியே வெளியிட்டாங்க அப்படின்னு. அட சண்டாளன், பார்க்க நல்ல மனுஷன் மாதிரி இருக்கான், இவ்வளவு தொந்தரவு தர்றானா, ரசூலுல்லாட்ட போய் சொல்ற அளவுக்கு பெரிய பிரச்சனை பண்றானா அப்படின்ட்டு வர போற ஆள் எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, லயனத்து பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லாஹ், இறைவா, இந்த பக்கத்து வீட்டுக்காரன் தொந்தரவு தரான, இவனை நீ சபிப்பாயாக அப்படின்ட்டு இவனுக்கு எதிராக, அதாவது சபிக்க ஆரம்பிச்சோன்னு இந்த வீட்டுக்காரன் பார்த்தா, அம்மாடி, நாம நாசமா போயிருவோம் போல இருக்க, வரவன் போறவன் பூரா நம்மள திட்ட ஆரம்பிச்சுட்டானே, இவனுக்கு தொந்தரவு கொடுத்தது சத்தம் இல்லாம நம்ம வேலையை பார்த்தா நம்மள இவன் பட்டவர்த்தமா காட்டி கொடுத்துட்டானே அப்படின்னு அந்த தொந்தரவு கொடுத்த மனுஷன் நேரா வந்து, வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லா ஊதீக, இனிமே உனக்கு தொந்தரவே தரமாட்டமா, ஜாமான பூரா வீட்டுக்குள்ள போய் என்னை யாரையும் அடையாளம் பண்ணி கொடுத்துறாத, நான் தொந்தரவு பண்ற ஆளு, மோசமான மனுஷன், குணம் சரியில்லாதவன் அப்படின்னு சொல்லாம உட்கார்ந்து சொல்லி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கியப்பா அப்படின்ட்டு அதன் பிறகு அவன் திருந்தினான். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டா, ஒருவேளை அந்த தொந்தரவு தருவனை ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணாதேன்னு சொல்லி இருக்கலாம். ஏன் ரசூலுல்லாஹ் சொல்லலேன்னு கேட்டா, அவன் ரசூலுல்லாஹ் சொல்லுக்கும் கட்டுப்படாதவனாக இருக்கலாமா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்ன பிறகு கட்டுப்படலைன்னா அந்த மார்க்க ரீதியாக அவன் எப்படி பார்க்கணும்? ரசூலுல்லாஹ் சொல்லுக்கு கட்டுப்படலாம், அவன் உலகத்துல வாழ்றதே தகுதி இல்லாதவன், அவன் உலகத்துல வாழ்றதே தகுதி இல்லாதவன், அவன் அப்படி நிலைக்கு உண்டாக்கிட கூடாது. ரசூலுல்லாஹ் உள்ள தலையிடாம ஆனா அவனை திருத்தினாங்களா இல்லையா? பெரிய பிரச்சனை பக்கத்து வீட்டுக்காரனாக்கனா அந்த பிரச்சனை எப்படி தீர்க்கும் ரசூலுல்லாஹ் முடிவு பண்ணி இப்படி ஒரு ஐடியாவை ரூட் போட்டு கொடுத்தோடனே அவனுக்கான பிரச்சனை தானா சரியா போச்சு. திருந்த வேண்டியவன் தானா திருந்திட்டான். சில நேரங்கள்ல அப்படிதான் தப்பான ஆளு, ஏமாத்துற ஆளு, பிராடு பித்தலாட்டம் பண்றவன் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு நாம அவனால பாதிக்கப்பட்டிருக்கோம்னா அப்ப என்ன செய்யணும்? அவனை பத்தி 10 பேர்ட்ட சொல்லத்தான் வேணும். இதெல்லாம் சொல்லாதீங்க பாய், பிறர் குறையெல்லாம் பேசாதீங்க பாய் அப்படின்னு அவன்கிட்ட போய் சொல்ல முடியாது. அவன் ஏமாத்தப்பட்டிருக்கானே, அவன் பாதிக்கப்பட்டிருக்கானே, அவன் பிரச்சனைக்கு என்ன தீர்வு? அப்ப என்ன செய்யணும்? அவனை பத்தி 10 பேர்த்த சொல்லணும், 10 பேருக்கு தெரியணும். ஏங்க, இன்னார்ட்ட இப்படி ஏமாத்தி இப்படி இல்லாம இன்னார் குழம்பிட்டு இருக்காரு, நல்ல மனுஷனுக்கு அடையாளமா அப்படின்னு 10 பேர் அவனுக்கு புத்தி சொன்னா அப்ப அவன் திருந்தலாமா இல்லையா? அல்லது இவன் திருந்தாட்டாலும் பரவாயில்ல, மேலும் 10 பேர் அவன்கிட்ட எதையாவது கொடுத்தல் வாங்கல் பண்ணி ஏமாறமா இருப்பாங்களா இல்லையா? அப்போ ஒரு பெரிய பிரச்சனைக்குரியவனை உலகத்துல அடையாளப்படுத்த வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கு. தப்பு தண்டா பண்றவனை நாம அடையாளப்படுத்தினோம்னா அதன் பிறகு இவன்கிட்ட யாரும் மாட்ட மாட்டாங்க. இதன் பிறகு இவனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராம இருக்கும். இப்படி மார்க்கம் எல்லா வகையிலும் எந்த பிரச்சனை வந்தாலும் பிரச்சனைக்கான தீர்வை மார்க்கம் எல்லா வகையிலும் சொல்லி கொடுத்துருக்கு. புகாரியில இப்படி ஒரு நபிமொழி, முஸ்லீம்ல இப்படி ஒரு நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒருத்தர் இடத்தை விற்கிறார், இன்னொரு இடத்தை வாங்கிட்டார். வாங்கி முடிச்சுட்டு வீடு கட்டுறதுக்காக அந்த பூமியை நோண்டும் பொழுது ஒரு தங்கம் நிறைய நிரப்பப்பட்ட ஒரு ஜாடி உள்ள இருக்கு. அது அப்படியே வெளியே எடுக்கிறார். வெளியே எடுத்த உடனே வாங்கினாரையா நிலம் அவற்றை கொண்டு போய் இதை கொடுத்துட்டாரு. இங்க வாப்பா, இடத்தை தான் உன்கிட்ட இருந்து வாங்கினேன், உள்ள தங்க புதையல் இருக்கு, இந்த புதையல் எனக்கு வேண்டாம், எனக்கு ஹராமா நான் நினைக்கிறேன், இதை நீ வச்சுக்க, ஓ இடம்னு அவர் லபக்குன்னு வாங்கி வச்சுக்கல. அவர் என்ன நினைக்கிறாரு? இடத்தை வித்துட்டேன்னா இடத்துக்குள்ள இருக்கிற எல்லாமும் உனக்கு தானே சொந்தம், எனக்கு உள்ள இருக்கிறதே தெரியாத, இடத்தை வித்துட்ட, இடத்துக்கு தெரியாம அல்ல உள்ள வச்சிருக்க, அது உனக்கான ப்ராப்பர்ட்டி, அதை நீ வச்சுக்க, நான் வாங்க மாட்டேன். இன்னைக்கு நான் அப்படி யாரையும் எதிர்பார்க்க முடியாது. ஆமா, இன்னைக்கு நாம இடம் வாங்கிட்டு நோண்டி பார்த்தாலும் எதுவும் இருக்காது. அப்படியே இருந்தாலும் கூட நாம போய் கொடுப்போம் நினைக்கிறீங்க? நல்ல வேலை கொங்கா பைய வச்சுட்டு போனா போற, எனக்கு அடிச்சுட்டு அதிர்ஷ்டம், அப்படிதான் நம்ம நிலை. நம்ம இன்னைக்கு அப்படி இல்லை. அப்படி ஒரு காலத்துல இருந்தாங்களாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அடுத்தவர்களின் காசு பணம் எந்த வகையிலும் தனக்கு வரக்கூடாது என்பது உச்சகட்டமான பேணுதல். சில பேர் நினைக்கலாம், சரியா சிறுத்து அப்படியே ஒரு இடத்தை வாங்கி கிடைச்சிருச்சு, வாங்கிக்கலாமா வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டா மார்க்கத்துல அது சில சட்டங்கள்லாம் உண்டு. இவ்வளவு கொடுக்கணும், இவ்வளவு வச்சுக்கலாம் அப்படிங்கிறது உண்டு. அது வேற ஒரு நேரத்துல கண்டெடுக்கப்பட்ட பொருள்கள் அப்படின்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பேசி இருக்கிறாங்க. அப்படி ஒரு ஜும்மா இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டா, ஒரே ஒரு தங்க புதையல், வாங்கினவர் இடத்தை வாங்கினவரும் வச்சுக்க மாட்டாரு, இடத்தை வித்தவரும் வச்சுக்க மாட்டாரு. 2 பேருக்கும் பெரிய பிரச்சனை, இது உனக்குரியது இது உனக்குரியதுன்னு சண்டை நடக்குது. 2 பேரும் முடிவு பண்றாங்க இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன.
வா ஒரு புத்திசாலியான ஆள்கிட்ட போய் தீர்வு கேட்போம். நேரா ஒருத்தட்ட போனாங்க, இந்த விவரத்தை சொன்னாங்க. உடனே அவரு கேட்டாரு, அல்லக்கும் வலதும், உங்க 2 பேருக்கும் புள்ள இருக்கான்னு கேட்டாரு. அப்ப ஒருத்தர் சொன்னாரு, லீ குலாம், ஆமா எனக்கு ஆம்பளை பையன் ஒருத்தர் இருக்கான். இன்னொருத்தர் சொன்னார், லீ ஜாரியா, எனக்கு பொம்பளை பிள்ளை இருக்கிறா அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். 2 பேருக்கும் இவருக்கு ஆம்பளை பிள்ளை இருக்கு, இவருக்கு பொம்பளை பிள்ளை இருக்கு. தீர்வு சொல்ற ஒரு அழகா சொன்னாரு, அன்கீஹுல் குலாம் ஜாரியா, உன் மகனுக்கும் உன் மகனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிரு. எப்படி? உன் மகனுக்கும் உன் மகளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிரு. கல்யாணம் பண்ணி வச்ச பிறகு அந்த தங்க புதையில அவங்ககிட்ட கொடுத்து, சரியா போச்சு, உனக்கும் வேணாம்ங்கிற அவருக்கும் வேணாம்ங்கிறாரு. 2 பேரும் ரொம்ப பேணுதலா இருக்கிறீங்க, உங்களுடைய பேணுதலை நான் பாராட்டணும், எதையும் நான் மாற்றம் சொல்ல முடியாது. 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சு 2 குழந்தைகளுக்கு நீ கொடுத்துட்டேன்னா 2 குழந்தைய அனுபவிக்கும் போது நீங்க 2 பேரும் அனுபவிக்கிற மாதிரி ஆயிருமா இல்லையா? அழகான தீர்வுகள். இப்படி பிரச்சனை யாரேன்னு கொண்டு வரும் பொழுது 2 பிரச்சனை, 2 பேருக்கு தகராறுன்னா இப்படி 2 பேரும் ஒத்துக்கொள்ற மாதிரி தீர்வு சொல்ல வேண்டியவரு ஒரு புத்திசாலித்தனமாக தொலைநோக்கு பார்வையோடு இருந்து அந்த 2 பேரும் மனம் உவந்து ஏத்துக்கிற மாதிரி அழகான தீர்வு சொல்லணும். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா செய்வோம்? தீர்வுக்குன்னு வந்தா மாப்பிள்ளைட்ட ஒண்ணு மச்சான்ட்ட ஒண்ணு சொல்லி எரியிற எண்ணெயை ஊத்தி விட்டுருவான். 2 பேரும் எப்பயுமே சேர முடியாத அளவுக்கு பஞ்சாயம்னு வந்தா பஞ்சாயத்தோட மட்டும் கொஞ்சம் வித்தியாசமான ஆளா இருந்தானா பரம்பரையா சண்டை போற மாதிரி மூட்டி விட்டுருவான். ஆனா இது தீய மனிதர்கள் கூடமா இல்லையா? நல்ல மனிதர்களான தீர்வு என்னவென்றால், அழகான முறையில எந்த தகராறு வந்தாலும் அந்த தகராறு பக்கத்து வீட்டுக்கு மத்தியில இருக்கலாம், கணவன் மனைவிக்கு மத்தியில இருக்கலாம், பிள்ளைகளுக்கு மத்தியில இருக்கலாம், அண்ணன் தம்பிக்கு மத்தியில இருக்கலாம், பங்காளிகளுக்கு மத்தியில இருக்கலாம், நண்பர்களுக்கு மத்தியில இருக்கலாம். இப்படி எந்த பிரச்சனையை உள்ள கொண்டு வந்தாலும் இவற்றை போனா நல்ல விதமா இதேன்னு ஒரு தீர்வை சொல்லுவாரு, சமாதானம் ஆவோங்கிற பொழுது சமாதானமா அவங்க போகிற அளவுக்கு ஹராமான தீர்வுகளாக இல்லாத பட்சத்தில் ஏதேனும் ஒரு வகையில 2 பேரையும் ஒப்புக்கொள்ற அளவுக்கு அழகான முறையில சொல்லணும். அதுதான் அழகிய இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு. இன்றைக்கு இருக்கக்கூடிய நடைமுறையை பார்ப்போமே. 1988 ஒரு ஷைத்தான், இந்த ஷைத்தான் இப்ப இல்லைன்னு வைங்களேன், சல்மான் ருஷ்டின்னு ஒருத்தர் இருந்தான். மேலை நாட்டு சிந்தனையோடு வாழக்கூடிய முஸ்லிம் போர்வையில இருந்த ஒரு காஃபிர், அவ்வளவுதான். முஸ்லிம் போர்வையில இருந்தா அவன் சிந்தனை பூரா இஸ்லாத்துக்கு எதிராக தான் இருக்கும். குர்ஆனுக்கு எதிராக, ஹதீசுகளுக்கு எதிராக, சஹாபிய பெண்கள் ஆண்களுக்கு எதிராக, சுருங்க சொன்னா மொத்தமா இஸ்லாத்துக்கு எதிரான சிந்தனை தான். ஆனா ஒரு பெரிய எழுத்தாளர், உலக அளவுல ரொம்ப பிரபலமானவன், உலக அளவுல, அதுவும் குறிப்பாக சல்மான் ருஷ்டியுடைய எழுத்துக்கு மேலை நாடுகளில் பலரும் அடிமைகளாக இருந்தார்கள். இஸ்லாத்துக்கு எதிரான கருத்தை இன்னைக்கு பேசணும்னு வைங்களா, முஸ்லீமா இருந்துட்டு ஒருத்தன் பேசினா மேலை நாட்டுக்காரனுக்கு ரொம்ப பிடிக்கும். மேலை நாட்டுக்காரனுக்கு இஸ்லாத்துக்கு எதிராக பேசுறாலும் பிடிக்கும். அந்த தஸ்லிமா நஸ்ரின் மாதிரி, சல்மான் ருஷ்டி மாதிரி ஆளுங்க எல்லாம் ஏன் பிடிக்குதுன்னா இஸ்லாத்துக்கு எதிராக இஸ்லாத்துக்குள்ள என்ன பேசுறாங்களா இல்லையா? அப்ப 1988 அந்த ஷைத்தான் ஒரு புக்கு, ஒரு நாவல் எழுதுறான். அதாவது சாத்தானின் கவிதைகள் அப்படின்னு ஒரு நாவல். அந்த நாவலை யாரு வெளியிடுறா? இங்கிலாந்து நாட்டில் இருக்கக்கூடிய கேம்பிரிட்ஜ் அந்த நிறுவனம் அந்த நூலை வெளியிடுது. பெரிய கொந்தளிப்பானது உலகம் முழுக்க. குர்ஆனுக்கு எதிரான கருத்துக்கள், ஹதீஸுக்கு எதிரான கருத்துக்கள், அந்த நபித்தோழர்களுடைய எதிரான கருத்துக்கள், குர்ஆன்ல உள்ளதெல்லாம் பிழை அப்படிங்கிற மாதிரி நிறைய தப்பான விஷயங்கள்லாம் நாவல் வடிவில தொகுத்து ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில தரம் குறைத்து நாவல் வடிவில தொடுத்து ஒரு நூல் வெளியிடுறான், நாவல் வெளியிடுறான். உலகம் முழுக்க பிரச்சனை ஆச்சு. இதை எப்படியாவது தடுக்கணுமேன்ற மாதிரி உலகம் முழுக்க ஆன பிரச்சனையில தடுப்பதற்கு ஒரே ஒரு அறிஞர் மட்டும் உழைத்தார். அவரும் இந்தியாவிலிருந்து உழைத்தார். இந்தியாவில அன்னைக்கு பிரபலமான மிகப்பெரிய ஒரு அறிஞர் அபுல் ஹசன் அல் நதிவி ரஹிமஹுல்லாஹ், பெரிய மார்க்க அறிஞர். இன்றும் கூட அரபு உலகத்தினுடைய இளைஞர்கள் அவர் எழுத்துக்கு அடிமையானவர்கள். அவ்வளவு சிறப்பான எழுத்தாற்றல் பெற்றவர், நாவாற்றல் பெற்றவர். இன்றும் கூட அரபு உலகத்திலே அவர் பெயரை சொன்னால் அவருடைய ஃபத்வாக்களுக்கு மதிப்பு தரப்படுகிறது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மார்க்க அறிஞர், இந்தியாவுடைய அறிஞர் தான். அவர் என்ன பண்ணாரு, நேரா இந்த மூதையர்கிட்ட போய் பேசினா வேலைக்கு ஆவார். அவன்கிட்ட சொல்லி எல்லாம் புரிய வைக்க முடியாது. அவன் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் தப்பான நிலைப்பாட்டுல இஸ்லாத்துக்கு எதிராக எழுதுறான். இந்த நூலை யாரு வெளியிட்டா? இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு? நேரா இங்கிலாந்துக்கு பறந்து போறாங்க. இங்கிலாந்துக்கு பறந்து போய் கேம்பிரிட்ஜ் நிறுவனத்தார சந்திக்க நேரம் கேட்டு நேர அந்த நிறுவனத்தார்ட்ட போய் உட்கார்ந்து, அதாவது இந்த சல்மான் ருஷ்டி எழுதுனது பூரா தப்பான ஒண்ணு,
உலகம் முழுக்க ரொம்ப பிரச்சனையா இருக்கு இந்த நூலை நீங்க வெளியிட்டு இருக்கிறீங்க. இந்த பாருங்க, இந்த வரியில இந்த பக்கத்துல இந்த ஆளு தப்பா எழுதியிருக்கான், இஸ்லாத்தின் நிலைப்பாடு வேறான ஆதாரத்தை தூக்கி காமிச்சாங்க. ஒவ்வொரு ஆதாரத்தையும் அந்த நிறுவனத்தை காமிச்சு, நீங்க அவன் எழுதா நீங்க வெளியிடலாமா, உலகம் முழுக்க முஸ்லிம்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்க தெரியுமா, பெரிய பிரச்சனையா இருக்கு தெரியுமா அப்படின்னு உலகத்தினுடைய நிலைப்பாட்டை எல்லாம் சொன்ன பிறகு உண்மையாகவே அந்த நிறுவனத்தார் அவங்கள்ட்ட அபுல் ஹசன் நதீவி ரஹ்மத்துல்லாஹி மன்னிப்பு கேட்டாங்க. முதல்ல நாங்க வெளியிட்டது தப்புதான், முதல்ல மன்னிப்பு கேட்டாங்க. மன்னிப்பு கேட்ட பிறகு அடுத்தவங்க விடல, உங்களுடைய அந்த நூலகத்துல அந்த புக்கை வச்சிருக்கீங்களா இல்லையா, அந்த புக்கை உங்க நூலகத்துல இருந்து வெளியே கொண்டு வரணும்டாங்க. உடனே அந்த நிறுவனத்தார் அதுக்கும் ஒப்புதல் கொண்டாங்க. ஆமா, நாங்க நிச்சயமாக வெளியிட்டது தப்புதான், இஸ்லாமியர்களுடைய உணர்ச்சிகளை நாங்கள் கொந்தளிக்க செய்து விட்டோம், கோபப்படுத்தி விட்டோம், தவறுதான் அப்படின்னு ஒப்புக்கொண்டு தன்னுடைய நூலகத்தை உள்ள போன அந்த நூலை வெளியே கொண்டு வந்து வீசி எறிஞ்சான். இனிமே இந்த நூலை நாங்கள் மீண்டும் பதிவிட மாட்டோம் அப்படின்னு ஒப்புதலும் கொடுத்தாங்க. இதுதான் அழகான தீர்வு. இன்னைக்கு இஸ்லாத்திற்கு எதிராக திரைப்படம் வருகிறது, இஸ்லாத்துக்கு எதிராக எவனா ஒருத்தன் கட்டுரை எழுதுறான், எவனா ஒருத்தன் நூறு போடுறான், எவனா ஒருத்தன் தப்பா வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல, ட்விட்டர்ல, இணையதளங்கள்ல பதிவு செஞ்சானா, நாம பேரணி ஆர்ப்பாட்டம் ஊர்வலம் அது இதுன்னு கத்துறதை விட சம்பந்தப்பட்ட அதிகாரி யாருன்னு போய் பார்க்கணும். அந்த அரசு அதிகாரிகிட்ட போய் இந்த திரைப்படத்துல தப்பான இருக்கு, இதை வெளியிடுவதற்கு நீங்க தடை விதிக்க வேண்டும், அதிகாரிகளை பார்க்க வேண்டும். அல்ல அந்த படத்தை வெளியிடுறானா அந்த இயக்குநர்கிட்ட போய், தம்பி இந்த இடத்துல இப்படி எல்லாம் நீங்க சாடுறீங்க, இஸ்லாத்தை எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாடுறீங்க, இது தப்பு, இதற்கான எதிர்மறையான ஆதாரங்கள் இவ்வளவு இருக்கு அப்படின்னு நாம போய் சொன்னாலே தவிர, நாம வெறுமனே கத்துறதுனாலயோ கூச்சலிடுறதுனாலயோ அரசுடைய பார்வையில நாம தவறான ஆளா தானே தெரியுமோ. சகிப்புத்தன்மை இல்லாதவர்கள் முஸ்லிம்கள் சொல்லிடுவானா இல்லையா? அப்ப அவன் சொல்லாம இருக்கணும்னா நாம பேரணி ஆர்ப்பாட்டம் ஊர்வலம் எல்லாமே நடக்கணும். அதையும் தாண்டி நேர அந்த அதிகாரத்தில் இருப்பவர்களிடத்துல போய் இது எல்லாம் தவறு என்று நேரடியாக சுட்டி காட்டும் மனப்பான்மை நமக்கு வரணும். அப்பதான் பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன், ஒரு தீர்வு கிடைக்கும். இது வீட்டுல இருக்க பிரச்சனையா இருந்தாலும் சரி, வெளியே இருக்க பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையா இருந்தாலும் இப்படி தீர்வு காணாத வரை அந்த தீர்வு முழுமையான தீர்வா இருக்காது. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நமக்கு பிரச்சனை சாதாரணமான விஷயத்தை யோசிச்சா தீர்வு இருக்கும், அதை விட்டுட்டு உலகம் முழுக்க சுத்திக்கிட்டு இருப்போம். ஒரு ஆள் இப்படி ஒரு செய்தியை சொல்றார், அதாவது நான் ஒரு ஆள்கிட்ட போய், அதை குறிப்பாக மனநல மருத்துவர்கிட்ட போறேன், மனநல மருத்துவர்கிட்ட போய் நான் அவருக்கு இப்படி ஒரு விஷயத்த சொல்றேன், டாக்டர் நான் வீட்டுல தூங்குறேன், தூங்கும் போது கட்டல் மேல தூங்குறேன், கட்டல் மேல தூங்கும் பொழுது நைட்ல இரவுல கட்டளைக்கு கீழால யாரோ இருக்கிற மாதிரி நான் ஃபீல் ஆகுறேன், உடனே கண்ணு முழிச்சிடுறேன், கீழே போய் குனிஞ்சு பாக்குறேன், அப்படி யாருமே இல்லை. இது ஏதாவது மன ரீதியாக நான் பாதிக்கப்பட்டிருக்கேனா, அதுக்கு என்ன தீர்வு, எனக்கு நிம்மதியான தூக்கமே இல்ல, பல நாள் ஆகி போச்சு, என்ன பிரச்சனை எனக்கு தீர்வு சொல்லுங்க. அந்த மனநல மருத்துவர் சொன்னாரு, ஒன்னும் பிரச்சனை சரியாக்கிடுவோம், 5 முறை நீங்க வர மாதிரி இருக்கும், நான் சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்கிறாரு, 5 முறை வரணுங்கிறீங்களா, ஒரு முறை வந்தா உங்களுக்கு ஃபீஸ் எவ்வளவு? கொஞ்சம் ரொம்ப எல்லாம் இல்ல, வெறும் 2000 ரூபாய் தான் ஃபீஸ், 5 முறை வாங்க, உங்க பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டார். சரி, ஒரு முறை 2000 ரூபாய் கொடுத்துட்டு அவர் வெளியே போயாச்சு. வெளியே போயிட்டு கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அதே டாக்டரை தெருவுல சந்திக்கிறார். என்ன தம்பி, அடுத்தடுத்த சிட்டிங் உங்களை வர சொன்ன, நீங்க வரவே இல்லையா? இல்ல உங்கள்கிட்ட வர்றதை விட பக்கத்துல ஒருத்தர் இந்த பிரச்சனையை சொன்னேன், அந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போச்சு டாக்டர். டாக்டர் நினைச்சாரு, அப்படி என்னடா என்ன விட பெரிய ஆள் என்னடா சொல்லிவிட்டான் அப்படின்னு, வேற ஒண்ணும் இல்ல, அவர்கிட்ட போய் இப்படி பிரச்சனைன்னு சொன்னேன், அவர் என்ன சொன்னாரு, கட்டளுக்கு கீழால யாரோ இருக்கிற மாதிரி கனவு பாக்குற, பயமா இருக்குங்கிற, தூக்கம் வரலங்கிற, ஒன்னும் பிரச்சனை இல்ல, கட்டளை தூக்கி போட்டு பாய விரிச்சு போடு, அப்புறம் என்ன இருக்குன்னு பாப்போம்ட்டார். அதே மாதிரி அந்த கட்டளை 2000 ரூபாய்க்கு வித்தேன், 200 ரூபாய்க்கு பாய வாங்கினேன், படுத்தேன், எந்த பிரச்சனையும் இல்ல டாக்டர், நிம்மதியா கொஞ்சம் இருக்கேன்டார். இன்னைக்கு டாக்டர் பூரா அப்படிதான், சின்ன தலைவலின்னு போனா ஸ்கேனு அது இதுன்னு சொல்லி சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆகி, டாக்டர்கள் இருந்தா கோச்சிக்க வேண்டாம், யதார்த்த டாக்டர் அப்படிதான். ஆமா, சின்னதுக்குன்னு போனா பெருசா காட்டுறானா இல்லையா இன்னைக்கு டாக்டர், அற்ப விஷயத்துக்கு. அட சுருக்கமா சொல்ல போனா ஒரு சின்ன அனுபவம், சுய அனுபவங்கள, அதாவது சில பேர்த்துக்கு சின்ன பிள்ளையில இருந்து பெரிய ஆளு வரைக்கும் வேலையே பார்க்காட்டினாலும் கை காலு வலிக்கும். சில பேர்த்துக்கு தான், எல்லாத்துக்கும் இல்ல. சில பேர்த்துக்கு வேலையே பார்க்காட்டினாலும் கைகாலு மட்டும் வலிச்சுக்கிட்டே இருக்கும். கை காலு ஏண்டா வலிக்குது? டாக்டர், ஒரு நல்ல டாக்டர் சொன்ன விஷயம், எந்த வேலையும் பார்க்கல, ரத்த டெஸ்ட், யூரின் டெஸ்ட், அது இது எல்லாமும் பார்த்தாச்சு, எந்த பிரச்சனையும் இல்ல, கை காலு ஏன் வலிக்குது அப்படின்னு கேட்டா அவருக்கு விட்டமின் டி குறைபாடு இருக்குன்னு அர்த்தம்.
விட்டமின் டி குறைபாடு இருந்தா அது சின்ன பிள்ளையா இருந்தாலும் வலிக்கும், பெரியார் இருந்தாலும் வலிக்கும். இதுக்கு ஒரே ஒரு தீர்வு, ஆயிரக்கணக்கான மாத்திரை வேண்டாம், மருந்து வேண்டாம், எந்த ரிப்போர்ட்டும் எடுத்து பார்க்க வேண்டாம், சூரிய வெளிச்சத்துல கொஞ்ச நேரம் தினந்தோறும் நின்றா போதும். ஒரு டாக்டர் சொன்னது, சூரிய வெளிச்சத்துல தினந்தோறும் நின்றா போதும், விட்டமின் டி கிடைச்சிடும். விட்டமின் டி கிடைச்சிட்டா ஆட்டோமேட்டிக்கா கை கால் வலி எல்லாம் போயிருமா இல்லையா? அழகான தீர்வு. பெரிய பிரச்சனைக்கு சின்ன தீர்வு இருக்கு. ஆனா இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நல்ல டாக்டர் சொல்லி கொடுப்பான். நார டாக்டர் காசு சம்பாதிக்கிறேன்னு சொல்லி தர மாட்டான். அப்புறம் வராம போயிருமா இல்லையா? விட்டமின் டிக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு மாத்திரைங்க, உண்மை ஒரு மாத்திரை 136 ரூபாய் விட்டமின் டி மாத்திரை. அட சண்டாளா, கொஞ்ச நேரம் வெயில நின்றுன்னு சொல்லி இருந்தா 133 ரூபாய் ஒரு வேலைக்கு தப்பி இருக்குமா இல்லையா? அட 10 வேலைக்கு எழுதி தரான். அதாவது 1360 ரூபாய்க்கு எழுதி தரான். விட்டமின் டி அல்ல சும்மா கொட்டி வச்சிருக்காங்க அந்த சூரிய வெளிச்சத்துல. இத சொல்றது இல்ல, விட்டமின் டி குறைபாடு, அதனால அந்த முடி கொட்ட ஆரம்பிச்சிரும், கிட்னி சட்னி எல்லாம் பாதிப்பாயிரும், கை கால்லாம் முடங்கி போயிரும், ஏற்கனவே உங்களுக்கு வலி, பார்வை கொஞ்சம் கம்மியா போற மாதிரி தெரியுமே, பசி இல்லாம இருக்குமே, இப்படி எல்லாம் பயமுறுத்தி அதை ஒண்ணுமே இல்லாட்டா கூட ஆமா டாக்டர் கண்ணு தெரியாம தான் இருக்குது, பசி எடுக்க மாட்டேங்குது, இப்படி எல்லாம் சொல்லி விட்டமின் டி மாத்திரைங்கிற பேர எதையாவது கொண்டாந்து கொடுத்து உண்மையாவே கண்ணு காணா போயிடும், கிட்னி சட்னி எல்லாம் காலியா போயிடும். இதுதான் யதார்த்தம். அதாவது அன்னைக்கு மருத்துவமனை இப்படிதான் பார்த்தாங்க. இன்னைக்கு நம்ம டெக்னாலஜிங்கிற வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டு ஸ்கேன் ரிப்போர்ட் அது இதுன்னு சொல்லி நிறைய டாக்டர், அதாவது ஒரு மார்க்க அறிஞர் சொன்னார், இன்றைக்கு வரும் நோய்கள் எல்லாம் உண்மை, அதற்கான மருந்துகள் எல்லாம் போலி என்று சொன்னார். இன்றைக்கு அதுதான் நடக்கிறது. நிறைய மருந்துகள் போலி, வரும் நோய்கள் மட்டும் உண்மையாகத்தான் இருக்கிறது. இதற்கெல்லாம் தீர்வு என்னன்னு கேட்டா, அதற்கான தீர்வுகளை மார்க்க ரீதியாகவும் பார்க்க வேண்டி இருக்கிறது. அதே நேரத்தில் நல்ல மருத்துவர்களை போய் அணுக வேண்டி இருக்கிறது. இதுதான் அழகான தீர்வுகளாக இருக்க முடியும். மார்க்க இப்படி பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் வாரியா நிறைய பிரிச்சு சொல்லியிருக்கு. மருந்து நோயின் நோக்காடும் வந்தா நம்முடைய மார்க்க அறிஞர்கள் அத்திப்பு நபவின்னு ஒரு பிரமாண்டமான நூல்களை எழுதியிருக்கிறாங்க. அதை ஒரு முறை வாசிச்சு பார்க்கலாம். அதுல உள்ள டிப்ஸ்களை எடுத்து அமல் செய்யலாம். அது நம்ம உடம்புல ஏற்றுக்கொள்ளதான் செய்யும். ஆனா அதை பத்தியே நமக்கு தெரியாது. அதை பத்தியே, அதாவது அஜரத்து ஒரு டிப்ஸ் சொன்ன, அஜரத்துக்கு குரான் அதிசய விட்டா என்ன தெரியும்? அவற்றை போய் எதையாவது கேட்டுக்கிட்டு வேறே போறா டாக்டர், எம்பிபிஎஸ், எம்எஸ், எம்பி ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்காவில, அமெரிக்காவில படிச்சாதான் நம்புறான். பக்கத்துல காலேஜ்ல படிச்சாங்க கூட நீங்க நம்ப மாட்டானே, எல்லாமே போலியோ. இதனாலதான் போலியோங்கிறது நிறைய வந்துருச்சு, நம்ம தெரியல. அதனால வாழ்க்கையின் யதார்த்தம் என்னன்னு கேட்டா, பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் வாழ்க்கையிலே. அதற்கான தீர்வுகளும் இஸ்லாம் சொல்லித்தரத்தான் செய்திருக்கிறது. அதை கொஞ்சம் சிந்திக்க வேண்டும், கொஞ்சம் அறிவுரையோடு மசூரா செய்ய வேண்டும். அந்த பிரச்சனைகள் தானாக தீரும் என்பதில் இஸ்லாம் மாற்று கருத்தே சொல்லவில்லை. வல்லோன் அல்லாஹ் தஆலா ஏதேனும் வாழ்க்கையிலே பிரச்சனை ஏற்படும் போது அதற்கான தீர்வுகளை முறையாக தேடி அதிலிருந்து பயன் பெறும் புத்திசாலித்தனத்தை இறைவன் நமக்கு தருவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.